ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. ஸோ அவங்களால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி இருக்கிறவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள், ஓகேவா? தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பர்சனோட மதராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், ஸோ எக்ஸ் சம்திங் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு யார் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த தேர்ட் பார்ட்டி, ஓகே? சம்டைம்ஸ் வந்து அது ஒர்க்காக கூட இருக்கலாம். வேலை விஷயமா வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும். ஸோ சம்திங் எந்த ஒரு விஷயத்தினால உங்கள் 2 பேருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அந்த தேர்ட் பார்ட்டி, ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள். இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஓகேவா? ஸோ ஓகே, ரீடிங்குள்ளே போயிடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், ஓகே? ஓகே, ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, அண்ட் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் எப்படி இருக்குதுன்னா, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே எப்படி ஃபீலிங் இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது, ஓகே? ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குதுன்னா, அவங்க மனசுக்குள்ளே தான் இருக்குது தவிர்த்து அது உங்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு லவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரொம்ப எமோஷ்னலாக வந்து உங்களை டீல் பண்ணாமல் ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு எமோஷ்னல் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, ஓகே? அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ பட் இன்னும் என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, அவங்கக்கிட்ட சில ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஈகோவாக இருக்கட்டும், ஒரு பிரைட் அந்த மாதிரியான ஒரு குணமாக இருக்கட்டும். ஸோ அந்த குணம் வந்து அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட், பிரைட், ஸோ சம்திங் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால அது வந்து உங்ககிட்ட வெளிக்காட்டாமல் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஓகேவா? பட் சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. அந்த அவங்களோட அந்த ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர் அந்த காரணத்துக்காக அதை அவங்கக்கிட்ட வெளிக்காட்டாமல் இருக்காங்க. பட் ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு எனர்ஜி தான். அந்த அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. கரெக்டாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. பட் அந்த எமோஷ்னல் வைஸ் வந்து ஹையாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஓரளவுக்கு அந்த மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. இதே உங்கள் சைட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, நீங்கள் அவங்கள வந்து ஃபேமிலி மாதிரி நினச்சிருக்கீங்க. ஒரு சோல்மேட் ஆகோ, ஒரு ஃபேமிலி ஆகோ, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகோ, ஸோ இல்லை வந்து சம்திங் அந்த மாதிரியான உங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஃபேமிலியோட ஒரு பர்சன், நம்ம ஹஸ்பண்ட் இல்லை நம்ம ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க கூட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது, ஓகேவா? உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபீலிங், அதாவது உங்கள் மனசில் நல்ல ஃபீலிங் இருக்குது, ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு பியூரான ஒரு அன்பு இருக்குது, ஃபேமிலி மாதிரி தான் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, ஓகேவா? பட் அந்த பர்சன் எப்படின்னா ஒரு டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் இருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து 2 பேருக்குமே வந்து ஏன்னா காமனாக 2 பேருக்குமே அந்த அன்பு இருக்குது, ஓகே? இது வந்து மதர், ஃபாதர், சிஸ்டர் ஆர் ஃப்ரெண்ட் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பட் காமனாக 2 பேருக்குமே வந்து அந்த அன்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த அன்பை வெளிக்காட்டுறீங்க. பட் அந்த உங்கள் பர்சன் இருக்காங்கல்ல, அந்த அன்பை வெளிக்காட்டாமல் ரொம்ப ரகடாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஓகேவா? ஸோ அது மெச்சூரிட்டியாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேரோட எனர்ஜியும் வந்து நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, லெஸ் கான்டாக்டில் இருந்தாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேத்துக்குள்ள கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இன்னோசண்டான ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. என்னதான் நீங்கள் பேசாமல் ஒருத்தர் வந்து ஒரு ஈகோவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூரான ஒரு லவ் தான் எனக்கு தெரியுது. ஒரு இன்னோசண்டான ஒரு லவ், ஒரு பியூரான லவ், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு லவ். 2 பேரையும் சுற்றி வந்து அந்த லவ் இருக்குது, ஓகேவா? இது வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு லவ்னு சொல்ல முடியாது. ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது வேணும், இது வேணும். ஸோ லஸ்ட் வைஸ் வந்து நான் இங்கே பார்க்கல, ஓகே? லஸ்ட் அந்த அளவுக்கு இருந்த மாதிரி இல்லை. பியூரான ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே அடுத்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கிறனால தேர்ட் பார்ட்டியோ
இங்கே ஸ்பெஷலாக எப்படி வருதுன்னா, அவங்களும் வந்து சில விஷயத்தில் வந்து ஹர்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? நீங்கள் அவங்களால ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம். அவங்க வேறு ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து ஹர்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களால இப்போ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து யாராவது ஒரு இன்டர்ஃபை ஆகி இன்டர்ஃபை ஆகியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இதில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஓகேவா? பட் 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு நல்ல எனர்ஜியா தான் இருக்கு. அவங்களுக்கு உங்க மேல ஒரு எமோஷனல் இருக்க தான் செய்யுது. ஓகே. பட் சம்திங் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மென்ட் ஆர் அதர் ஈகோ ப்ராப்ளம். ஸோ அந்த விஷயத்தினால அவங்க இன்னொரு ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க ஹீல் ஆகணும்ல. அவங்க ஹீல் ஆகணும். அவங்களோட ஈகோ வந்து கம்மியாகணும். ஸோ நம்ம பண்ணது தான் தப்பு. அவங்க நம்மக்கிட்ட நல்லா தான் நடந்திருக்காங்க. நம்ம தான் ரொம்ப ஈகோவா இருக்கோம். நம்ம கொஞ்சம் இறங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில மனசில் அவங்களுக்கே தோணணும்ல. ஸோ அந்த தோணுனா தானே அவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். அண்ட் வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்தில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஹீல் பண்ணால் மட்டும் தானே உங்ககிட்ட வந்து பேச முடியும். ஸோ சம்திங் அங்கே இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? பர்சனலாகவும் இருக்குது அண்ட் செல்ஃபாகவும் அவங்க ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கிறனால அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே அவங்க ஹீல் ஆகி ஓகே ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடாக மாறின பிறகு தான் வந்து இதில் அடுத்த ஸ்டெப் வர்ற மாதிரி இருக்குது. ஓகே. உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதோ இல்லை வந்து கமிட்மெண்ட் கேட்குறதோ இல்லை மறுபடியும் வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட மறுபடியும் வந்து பேசுகிறதோ பழகுறதோ எல்லாம் ரீயூனியன் ஆகுறதோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர் இருக்குது அவங்க சைடு. ஓகே. ஸோ அதுவும் ஒரு மைனஸ் அண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதாவது வேறு யாராச்சும் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூஸும் இருக்குது. ஸோ எல்லாமே சால்வ் ஆனால் தானே பேச முடியும். அண்ட் உங்களுக்குள்ளேயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து 2 பேரும் பிரேக் ஆகியிருக்கீங்க. ஸோ என்னதான் அந்த லவ் இருந்தாலும் இப்போ பிரேக் ஆன சிச்சுவேஷனில் இருக்கும்போது மறுபடியும் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு தடை இருக்க தானே செய்யும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி மேலே உங்கள் பர்சனுக்கு எப்படி ஃபீலிங் இருக்குன்னா, ஏதோ ஒரு ஜெயில்ல அடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஓகே. சம்திங் அந்த சிச்சுவேஷன் சரியில்ல. உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள சிச்சுவேஷன் சரியில்ல. ஒரே ஆர்கியூமெண்ட்ஸாக தான் இருக்குது. அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதும், இந்த பர்சன் வந்து தனிமையில வந்து ஃபீல் பண்ணுறதும், அந்த மாதிரியான ஒரு சில எனர்ஜிஸ் தான் இருக்குது. 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து சரியில்ல. அது மதரா இருக்கட்டும், அதாவது வந்து ஒரு அ அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அது மதரா இருக்கட்டும், இல்ல சிஸ்டர் வாட்டெவர் யாரா வேணும் இருந்துட்டு போட்டு. அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு ஒரு காயங்களும், ஒரு சண்டைகளும், ஆர்கியூமெண்ட்ஸும், தனியா இருந்து ஃபீல் பண்றதும், அழுறதும், நைட்டு தூங்காம இருக்கிறதும், இதே திங்க் பண்ணி வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷன், நெகட்டிவ் மைண்ட் செட்லயே இருக்கிறதும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து அங்க போயிட்டு இருக்கு. ஓகே. அவங்க 2 பேருக்குள்ள சிச்சுவேஷன் சரி இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஒரே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹர்ட் பண்ணுறது, ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறது அண்டு வந்து இந்த எமோஷ்னல் பிளாக்மெயில், த்ரெட்னிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே சிச்சுவேஷன் சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேருக்குமே வந்து சுத்தமாகவே வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங் கிடையாது. எமோஷ்னல் வைஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு த்ரெட்னிங்னாலேயோ இல்லை வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில்னாலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சரி கூட இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னதான் அவங்க ஆர்குமெண்ட்ஸ் போனாலும் ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. பட் என்னதான் இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு யாராவது உங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்கள் பர்சன் சரி யாரை வேணால் இருந்துட்டு போட்டு எஸ்பெஷலி நான் குறிப்பாக சொல்லலை. அதாவது உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறதுக்கு இன்னொரு பர்சன் யாராவது இருந்திருப்பாங்க. ஓகேவா? சண்டை போடாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, சேர்ந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு கூட அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அங்கே சிச்சுவேஷன் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அங்கே காம்ப்ரமைஸில் போகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக காம்ப்ரமைஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எவ்வளோதான் ஆர்குமெண்ட் பண்ணாலும், ஒருத்தர் ஹர்ட் பண்ணாலும், சண்டை போட்டாலும், த்ரெட்னிங் பண்ணாலும், அழுதாலும் வந்து அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அதனால தான் வந்து இன்னுமே அது வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஃப்ரீயாகி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், காண்டாக்ட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 6 மந்த்துக்கு மேலேயாச்சும் எடுக்கும். அண்டு இங்கே இருந்து ஃப்ரீயாகி வருவாங்களா?
சரி என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஃப்ரீ ஆகி வெளியே வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து சரியில்லை, ரொம்பவே டாக்ஸிக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா, அவங்களுக்கும் டாக்ஸிக்காக தான் இருக்குது அண்டு கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து டாக்ஸிக்காக தான் இருக்குது. ஸோ எப்படா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்குது. ஃபுல்லாக ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட், ஒருத்தரை வந்து டாமினேட்டிங் பண்ணுறது, த்ரெட்னிங் பண்ணுறது, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது. மேக்ஸிமம் வந்து நான் கண்ட்ரோலில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து கண்ட்ரோலில், நீ என் பேச்சை கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தவங்க வந்து நான் என் பேச்சை கேட்டு தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. பட் உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகி போகணும், இல்லைனா இதுலேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஓகேவா, மேக்ஸிமம் வந்து அவங்க இதுலேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்க, ஒரு சஜஷன் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு கவுன்சிலிங் தான். நம்ம பண்ணுறது சரியா இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா, இவங்க கூட இருக்கலாமா, இல்லை வந்து வெளியே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா, ஏன்னா அது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. பட் அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியல. அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை. நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போயிடலாமா, அது யாராக வேணா இருந்துக்கட்டும், மதராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நம்ம இந்த வீட்டில் இருக்கலாமா, வெளியே போயிடலாமா, இல்லை அந்த ஆஃபீஸில் இருக்கலாமா வேணாமா, வெளியே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க சில பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ இப்போது 2 ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஏதோ ஒரு காம்ப்ரமைஸில் தான் அவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, உங்களுக்கும் அந்த லவ் இருக்குது, அந்த பர்சனுக்கும் அந்த லவ் இருக்குது, அதாவது அந்த அன்பு. ஏன்னா தேர்ட் பார்ட்டிங்கிறபோது நிறைய பேர் வருவாங்க, மதர், ஃபாதர், சிஸ்டர், அதனால சொல்கிறேன். அந்த அன்பு இருக்குது. சம்திங் அந்த ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் இருக்குல்ல, உங்கள் பர்சனுக்கு அந்த டாமினேட்டிங், நான் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னுமே வந்து நீங்கள் செப்பரேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி வந்து அப்படி எதுவுமே நல்லா போன மாதிரி இல்லை. 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, லவ் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அது இன்னுமே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ சீக்கிரமே வந்து உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் உங்களை காண்டாக்ட் பண்ணுறவோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கான ரீடிங், தேர்ட் பார்ட்டி ரீடிங், சிச்சுவேஷன் ரீடிங். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தாத விஷயத்தை வந்து விட்டுருங்க, பொருந்தின விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய நம்பர் போட்டிருக்கேன், சாரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, கால் பண்ணாதீங்க, நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், எடுக்க மாட்டேன். அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.